பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் பெற்ற வார்த்தை வாக்கு வடிவம் பெறப்போகிறது. ஆதார வசனம் யோசுவா 6:1-2. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஜெயமெடுக்க தேவ மக்களே, இஸ்ரவேல் மக்கள் யோர்தானை கடந்து வந்து விட்டார்கள். அடுத்து வாக்குத்தத்த தேசம்தான், கானான் தான். அதை அடைய முடியாதபடி எரிகோ கோட்டை நின்றது. ஒரு வழியும் விடவில்லை. பட்டணத்தின் கோட்டை வாசல்கள் அனைத்து அடைபட்டிருந்தது. இஸ்ரவேல் மக்கள் அடைபட்டு தடுத்து நிறுத்தின வழியே இல்லை என்ற நிலையை கண்டார்கள். ஒரே ஒரு வழிதான் கேட்டார்கள், முடியாது என்று விட்டார்கள். கோட்டையே சுற்றிலும் அடைத்து விட்டார்கள். உள்ளே இருந்து யாரும் வெளியில் போக மாட்டாங்க, வெளியிலிருந்து யாரும் உள்ளே போக முடியாது. இதுவரை ஒவ்வொன்றாக வெற்றி கண்டவர்கள், தடைகளை நெருக்கங்களை தாண்டி வந்தவர்கள், ஃபைனல் ஸ்டேஜ் கையெட்டும் தூரத்தில் சுதந்திரம் எடுத்துக்கொள்ள அடைய முடியாதபடி தடை. யோசுவா கர்த்தரை சந்திக்கிறார். அதை நீங்கள் யோசுவா 5:13, 14, 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். உருவிய பட்டயத்தோடு ஆண்டவர் நிற்பார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி பேசுகிறார். இதோ இந்த எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரன் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஒப்பு கொடுப்பேன் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். இன்னும் அவர்கள் கைக்கு வரவில்லையே. நம்முடைய கண்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை, வரவில்லை. ஆனால் அவருடைய திட்டத்திலே அது முடிந்த ஒன்று. அந்த திட்டத்திற்கு எதிர்த்து நிற்க தடுக்க எந்த எதிர் வல்லமையும் கிடையாது. அவர் முடித்துவிட்ட ஒன்றைத்தான் சொல்லுகிறார். என்னப்பா பண்ணுறது, அப்படித்தான் திட்டம் போட்டேன், ஆனால் சூழ்நிலையினால முடியவில்லையே என்று சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் போட்டது தான், எழுதினது தான். தேவனால் எல்லாம் கூடும். இந்த பகுதியை 3 பகுதியாக பிரித்து ஆவியான நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று தேவ வார்த்தை வாக்கு பெற்றுவிட்டோம், அது நம் கையில் இருக்கிறது. 2வது ஆலோசனை கொடுக்கிறார், அதுக்கு வடிவம் கொடுக்கிறார். அந்த வடிவம் அவர் மனதில் வைத்திருந்தாலும், திட்டம் போட்டு வைத்திருந்தால் நம்மை கொண்டு தான் செய்ய வைக்கிறார். அவரே எல்லாம் செய்வதில்லை, நம்மை கொண்டு தான் செய்ய வைக்கிறார். அதற்கு நாம் அவருடைய உள்ள உறவு, தொடர்பு, நேசம், விசுவாசம், அதை நாம் செய்ய வேண்டியது. 3வது வெற்றி, நிறைவேறுதலை முன்னமே அவர் அறிவித்து விடுகிறார், நிறைவேற்றி கொடுக்கிறார், பிரகடனப்படுத்தி விடுகிறார் வெற்றி என்று. இக்காலகட்டங்களில் நீங்கள் பெற்ற வாக்கு எந்த நிலையில் பார்க்கிறீர்கள் என்பதை முதலில் பாருங்கள். எல்லாரும் வாக்கு பெற்றிருக்கிறோம். ஆமாங்க, வாக்கு பெற்றேன். எத்தனை காலம் அதை வைத்து ஜெபிப்பது, அறிக்கையிடுவது, தடை அடுத்த தடை. ஆகையால் இது நமக்கு எட்டாத மாபலம், தகுதியில்லாத காரியம் என்று விட்டுவிட்டேன் என்பவர்கள் எழுந்து உட்கார்ந்து செய்தியை கேளுங்கள். மறுபடியும் அதை கையில் எடுங்கள். உங்களுக்கு முடியாது, உங்கள் பார்வைக்கு அது முடியாது. ஆனால் கொடுத்தவர் அவர் அல்லவா? கொடுத்தவர் முடியாதையா உங்களுக்கு கொடுப்பார்? அவர் முடிக்க செய்வார். நீங்கள் அவரோடு இணைந்து கொண்டால் போது, சொன்னதை கேட்டால் போது. இதுதான் மொத்த செய்தியே. சிந்தையில் வையுங்கள். இப்படி நெருக்கமான இருளாகவே இருக்கும் சமயத்தில் தான் நான் நம்பிக்கையோடு அவரையும் வாக்கையும் இருக்க பற்றி கொள்ள வேண்டும். அதை பார்ப்பார். முடியவே இல்லை என்கிற சமயத்தில் என்ன பண்ணுகிறாய் என்பதை பார்க்கிறார். எபிரேயர் 13:8 வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதை கடகடகடன்னு மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவோம். அதை நிறுத்தி பொருள் புரிந்து பாருங்கள். பொருள் என்ன? அந்த யெகோவா தேவன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் ஆபிரகாமோடு 99 வயதில் சரீரம் செத்துவிட்டது, சாராளுடைய கற்பம் செத்துவிட்டது, சந்திக்கிறார், வாக்கு கொடுக்கிறார், பிள்ளையின் பெயரையும் கொடுக்கிறார், நிறைவேற்றினாரே அவரே தான். அந்த யெகோவா இப்பொழுது உங்கள் அருகில் இருக்கிறார். எதற்காக? கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக. நீங்கள் தூக்கி போட்டு விட்டீர்களா கிடப்பில், அதை எடுங்கள் கையில். உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வெற்றியடை செய்வதற்காக அதே யெகோவா நிற்கிறார். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு பஞ்சகாலத்தில் பெலிஸ்திய நாட்டில் ஒரு பகுதியான கேராரிலே இருக்கிறான். பஞ்சம் வந்து விட்டது, எகிப்துக்கு போகலாம் என்று யோசிக்கும் பொழுது, போகாதே, நீ இங்கேயே இரு என்றார். பஞ்சகாலம், மழையே கிடையாது. ஆனாலும் விதைத்தான். எதை நம்பி விதைத்தான்? எல்லாம் பார்த்து சிரித்திருக்க மாட்டார்களா? என் தகப்பன் இங்கு இரு என்று சொல்லியிருக்கிறார், நான் சும்மா இருப்பதில்லை, ஒரு வேலை செய்வேன் என்று விதைத்தான்.
ஆண்டவர் இல்லாத இருக்கிறவ அழைக்கிற தேவன் என்று. அப்படியே நடந்தது. அவர் ஆசீர்வதித்தால் 100 மடங்கு பலனுங்க. ஏதோ கொஞ்சம் ஒரு 5 மூட்டை 10 மூட்டை வந்தால் பரவாயில்ல, 100 மடங்கு பலன் பெற்றான். அதே யெகோவா, அதே ஆண்டவர் இப்பொழுது உங்கள் அருகில் இருக்கிறார். எதற்கு? கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் போஷித்து கானான் கொண்டு வந்து சேர்த்தாரே, அதே யெகோவா, அதே கர்த்தர் தான் இப்பொழுது உங்கள் அருகில் இருக்கிறார் வாக்கை நிறைவேற்றுவதற்கு. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் எல்லாரும் மனப்பாடமாக சொல்லுவோம். நான் 2-3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என நாமமல்ல அவர் சொல்லுகிறதாவது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்கிறார். எதற்காக உங்கள் அருகில் இருக்கிறார்? உங்களை திடப்படுத்துவதற்கு, அந்த வார்த்தையை உருவேற்படுத்த, உருவம் கொடுப்பதற்கு. அப்படின்னா என்ன? வெற்றியடை செய்வதற்கு. பரலோகத்திலே தேவன், வார்த்தை, ஆவி 3 இருக்கிறது. அதன் நடுவில் தான் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு உருவம் கொடுத்தார் தேவன். இயேசு என்ற மனு கொண்டு வந்தது. அதே வார்த்தை தான் இப்பொழுது நமக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல தான் உருவேற்பை எடுத்து கொடுப்பார், வெற்றியடை செய்வார். அப்படி திடப்படுத்துவதற்காக, அதற்கு உருவம் கொடுப்பதற்காக உங்கள் அருகில் இருக்கிறார். அவராகவே பூம்பா என்று போடுவதே இல்லை. அவர் மேஜிக் செய்கிற தேவன் அல்ல, நம்மை கொண்டுதான் செய்ய வைப்பார். நம்மை திடப்படுத்துவார். முதலில் அதன் மீது விசுவாசம் வைக்க எழும்ப செய்வார். அப்படி எழும்ப முடியாமல் இருக்க தடைகளை நொறுக்குவார். உங்களை உற்சாகப்படுத்தவே வந்திருக்கிறார். அந்த வார்த்தையை கொடுக்கிறார். மறுபடியும் அதை கையில் எடுங்கள். அப்பொழுதுதான் அந்த 3வது வசனம், உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், உன்னை நான் திடப்படுத்துவேன். நீ அறியாது எட்டாதும், அது உனக்கு அறியாது, நீ அறிய மாட்டாய், உனக்கு எட்டாது தான். கடலுக்குள்ளே வழி இருக்குதுன்னு சொன்னால் யாராவது அறிவார்களா? நான் அப்படித்தான் உனக்கு செய்வேன். ஆலோசனை கொடுக்குறார். அவருடைய ஆலோசனை ரொம்ப வித்தியாசமானது. மனிதர்களுக்கு ஆலோசனை மாதிரி இருக்கவே இருக்காது. எரிகோ கோட்டையை சுற்றி வாருங்கள் என்று சொன்னார். சிரித்திருப்பார்கள் அல்லவா? யாரும் பேசக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு 2 தடவை, 6 நாளைக்கு 6 தடவை, 7ஆவது நாள் எக்காலம் ஊதுங்கள், 7 தடவை சுற்றி வாருங்கள், அது விழும் என்றார். அப்படித்தாங்க அந்த ஆலோசனை பாருங்கள், செய்தார்களா அல்லவா? அது மீனிங்லெஸ்ஸாக இருந்தாலும் செய்தார்களே அல்லவா? இதை எதை காட்டுகிறது? அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் நம் பிரச்சனையை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்விடும். நாமவே பிரச்சனையை பார்த்தால் அது பெரிதாக பூதாகரமாகி கொண்டே போகும். இந்த பிள்ளை சரியில்லை, இந்த பிள்ளை வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான், இந்த கணவன் சரியில்லை என்று பார்க்கும் பொழுது அதுக்கு ஏராளமாக வரும், தோண்டிக்கிட்டு வரும், இன்னும் பெருசாகும், இன்னும் பெருசாகும். அதை விட்டுவிட்டு அவர் கொடுத்த வாக்கை கையில் பிடித்து கொண்டு அந்த வாக்கை தூக்கி பிடித்து அவரை பாருங்கள். அவரை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய அந்த பிரச்சனையை பார்க்கிறார். அது ஒன்று இருக்கிற இடமே தெரியாமல் போய்விடும். அப்படித்தானே நடந்தது. எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததே. 2 நாளாக 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் என்ன செய்தான்? இதை எங்களால் முடியாது என்று சொல்லி இந்த யுத்தம் என்னுடையது என்று சொல்லிவிட்டார். சரி, அவர் தானே யுத்தம் பண்ணுவார், நாம் சும்மா இருக்கலாமே என்று இருக்கவில்லை. அவன் துதிக்கிற பாடல் விரலை நிறுத்தினான். பாடல்கள் ஆசாரிகள் பாடி துதித்தார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதித்து கொண்டிருக்கும் பொழுதே இதுதான் அவரை நோக்கி பார்ப்பது. இவர்கள் எல்லாரும் கர்த்தரை யெகோவா தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது யெகோவா தேவன் அந்த 3 பெரிய ராஜாக்களுடைய சோல்ஜர்ஸை பார்த்தார். பார்த்து என்ன நடந்து? ஒருத்தருக்கு வெட்டிக்கிட்டு செத்தான். இவங்க ஒன்றுமே செய்யவில்லை. இப்படித்தான் இந்த ஆலோசனை சொல்ல யாராவது நம்புவார்களா? அவருடைய ஆலோசனை ஆச்சரியமுங்க, நம்பவே முடியாது. ஆச்சரியம் செயலில் மகத்துவம். அப்படின்னு என்ன? அந்த ஆலோசனை நிறைவேற்றி காட்டுவார். உங்களுக்கு கொடுத்த வாக்கை இது எப்படி என்று நீங்கள் நினைக்காதீர்கள். எப்படியோ அவர் நிறைவேற்றுவார். அதற்காகத்தான் வந்திருக்கிறார். கொடுத்த வார்த்தை ஒன்றாகிலும் நிறைவேறாமல் கீழே விடுவது இல்லை. யோசுவா 21:45 வாசியுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19-21 வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் ஏராளமான அப்படியே வாக்கு சொல்கிறார்கள், சாட்சி சொல்கிறார்கள். சாலமோன் சொல்கிறார், எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த வார்த்தை அத்தனை நிறைவேற்றி முடித்தார். யோசுவா சொல்கிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வார்த்தை ஒன்றும் தரையிலே விழவில்லை, அத்தனை நிறைவேறிற்று என்று. அப்படி இருக்க உங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறாமல் போகுமா? நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் அதனுடைய மேக்னிஃபை பண்ணி இது எப்படி என்று நீங்களாக உருவேற்படுத்தி பயப்படாதீர்கள். அது எப்படியோ அது நடக்கும்.
உங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற அதன் மீதே கண்ணோக்கமாக இருக்கிறார். யோபு சொல்கிறார், அவரோ வென்றால் ஒரே மனதாக இருக்கிறார். என்ன ஒரே மனது? அதை நிறைவேற்றுவதிலேயே குறியாக இருக்கிறார். அதுதான் இதனுடைய பொருள். நீங்கள் கையில் எடுத்து விசுவாச அறிக்கை செய்து நீங்கள் ஸ்திரப்படுத்துவதற்குத்தான் உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறார். அந்த தடைகள், நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்காதபடிக்கு அவரை வாக்கு கொடுத்தவரையே நோக்கி பார்த்து இந்த வாக்கை அடைய முடியாதிருக்க தடைகளை நோக்கி பார்க்காதீர்கள். இந்த வாக்கு எப்படித்தான் நிறைவேற அதையும் பார்க்காதீர்கள், ப்ராசஸையும் பார்க்காதீர்கள். கொடுத்த அவரை பாருங்கள். அவரை நீங்கள் பார்க்க ஸ்தோத்திரம் செய்ய அடைவேன் அப்பா, நீர் கொடுத்தவர் உண்மையில் அவர் எப்பேற்பட்டவருங்க. இதெல்லாம் ஒன்றுமில்லை. அவர் உங்கள் தடைகளை பார்ப்பார், அது தானாக கலந்து போய்விடும். அதற்கு உறவு அவசியம். மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு இருக்க வேண்டும் நம்முடைய உறவு. எதற்கெடுத்தால் அவரையே நோக்கி பார்க்க பழகி கொள்ள வேண்டும். வார்த்தையில் உறுதி இருக்க வேண்டும், ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். இந்த ரெண்டு சேரும்போது உங்கள் எது கலங்க பண்ணினதோ, உங்களை எது பயமுறுத்தினதோ, தடுத்து நிறுத்தினதோ அதை அவர் பார்ப்பார். பார்த்தால் என்ன நடக்கும்? பூமி அவர் பார்க்க அதிருமாம், பர்வதங்கள் அவர் தொட புகையுமாம். அப்படி உங்களை யாரெல்லாம் பயமுறுத்தினார்களோ நீங்கள் திருப்பி அவர்களை பார்க்காதீர்கள், கர்த்தரை பாருங்கள். கர்த்தர் அவர்களை பார்ப்பார், நடுநடுங்கி விலகுவார்கள். செய்துதான் பாருங்களேன், காசா பணமா செய்து பாருங்களேன். ஆச்சரியமானவர் ஆலோசனையில். ஹல்லேலூயா. அவருக்கு நிறைவேற்றுவது ஒன்றும் பெரிய காரியமே அல்லங்க. நாம் அவரோடு உறுதியாக இருந்தால் போதும். ஒரு வழி கேட்டவர்களுக்கு எரிகோ கோட்டை எல்லாமே வெளியாகிவிட்டது. அப்படி நீங்கள் ஒரு வாய்ப்பு கேட்ட உங்களுக்கு திரும்ப திசையமெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். வாக்கு நிறைவேறும் காலம் வந்து விட்டது, நம்புங்கள். இப்படி தாங்க இந்த செய்தியெல்லாம் இருக்கும் அப்படின்னா அப்படித்தான் இருக்கும். இந்த செய்தி எனக்கு நடக்கும் என்று எடுத்து உள்வாங்கி செய்யுங்கள். உங்களுடைய பங்கு இதில் இருக்கிறது. என்ன பங்கு? விசுவாசம். வார்த்தையின் மீது விசுவாசம், வார்த்தை கொடுத்தவர் மீது விசுவாசம். ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் மாறுவதில்லை. இதை காட்ட வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், ஆயத்தமாகி கொள்ள வேண்டும், உறவிலே தொய்வில்லாமல் இருக்க வேண்டும். இதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியதுகளை கவனமாயிருங்கள். கர்த்தர் செய்து முடிக்க யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி கொள்ளுங்கள். வார்த்தைக்கு வடிவம் உருவம் கொடுக்கும் நேரம் வந்து விட்டது. அவர் எழும்பி விட்டார். ஜெபிக்கலாம். என் தகப்பனே, எனக்கு நீர் கொடுத்த வாக்குகள் எல்லாம் வடிவம் பெற்று என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. விசுவாசிக்கிறேன். நீர் எனக்குள் ஆரம்பித்த இந்த விசுவாசம் பெருகி வெளியே காட்ட நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நான் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று எதை செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதையே சிந்திப்பேன், செயல்படுவேன். ஆமேன். அல்லேலூயா.